ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நம்ம புதிய கேப்டன், இந்த வாரத்துக்கான புதிய கேப்டன் வந்து சபரி அவர்கள் தான் வந்து வெற்றி பெற்றாரு. ஸோ அந்த டாஸ்க்கை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். பட் அந்த டாஸ்கில் வந்து சபரி வந்து கொஞ்சம் பார்த்து விளையாடி இருக்கலாம். என்னோட கருத்து, ஜென்ஸை தள்ளுறதுக்கும் லேடிஸ்க்கும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். பட் பார்வதி பண்ணதும் தப்பு தான் ஒரு சைடு. ஸோ சில வார்த்தைகள்லாம் விட்டாங்க, தவறான ஒரு விஷயந்தான். ஸோ ஓகே, அதை ஒரு பக்கம் வைங்க. நம்ம இந்த வாரத்துக்கான கேப்டன் சபரி அவர்கள் வந்து டீம் பிரிச்சிருக்காரு. ஸோ டீம் பிரிச்சதில் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காரு. இதில் வந்து யாரெல்லாம் என்னென்ன டீம்ன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து குக்கிங் டீம் வந்து அமித், சாண்ட்ரா, கனி, வினோத் 4 பேரை போட்டிருக்காரு. ஓகேங்களா? இதில் யார் குக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாண்ட்ரா வந்து லாஸ்ட் டைம் ஹோட்டல் டாஸ்க் வச்சுக்கும்போது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா சூப்பராக வேறு லெவலில் நிறைய டிஷ்ஷெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அவங்க பண்ணது எல்லாமே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. பட் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் வந்து நம்ம கனி அவர்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ 2 நாள் இவங்க பண்ணாங்க. 3ஆவது நாள் வந்து கனியை வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த கிரெடிட்டை தட்டி தூக்கி போயிட்டாங்க தான் சொல்ல முடியும். ஸோ கனியை நல்லா சமைப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் வந்து இவங்களுக்கு கிடைச்சதுன்றது சாண்ட்ராக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமித்னு பார்த்தீங்கன்னா, அமித் வந்து எனக்கு தெரிஞ்சு வைல்ட் கார்டில் வந்து இவர் வந்து கொஞ்சம் நல்லா இண்டிவிஜுவல் கேம் விளையாடுற மாதிரி இருக்கார். பட் வந்து கேம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. இந்த ஆஹா டாஸ்க்கு அப்புறமே வந்து அவரோட கேம் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்சம் நிறைய இதில் இன்ட்ராக்ட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கனியை வந்து அவங்க சொல்லியாச்சு. கானா வினோத் வந்து அவருக்கு வந்து நீங்கள் என்ன வேலை சொன்னால் அந்த வேலை செய்வார். அவர் குக்கிங் கேட்டால் இல்லை, பட் அவருக்கு எந்த வேலை சொன்னாலும் செஞ்சிடும். ஸோ குக்கிங் டீம் போட்டது வந்து ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2வது வெசல் வாஷிங் வந்து கமருதீன் மற்றும் டாக்டர் திவாகர். ஸோ வாட்டர் மேலன் தான் சொல்லணும். இவங்க 2 பேரை போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் கூட வந்து வேலை செஞ்சிடாரு. திவாகர்லாம் வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ திவாகர் ஆகணும் வந்து எனக்கு வந்து வீடு பெருக்கிறது, வீடு கூட்டுற வேலை எனக்கு தெரியாது. ஸோ வீடு க்ளீன் பண்ணுற வேலை எனக்கு தெரியாது. வெசல் வாஷிங்லாம் எனக்கு தெரியாதெல்லாம் வந்து சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன வந்து ஏதாவது சண்டைகள் வரதுன்னு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து திவாகர் மற்றும் வந்து கமருதீன் பயமாக சண்டை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மழை வாங்கிச்சுல, மழையில் ஒன்றாயிட்டாங்க. ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஜாலியாக வந்து குளிச்சுட்டு ஜூம்பா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்குறது நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பாத்ரூம் வந்து இவங்க 2 பேர் தான் போகணுன்னு சொல்லி ஆல்ரெடி சபரி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து திவ்யா மற்றும் பாரு, இவங்க 2 பேருமே பாத்ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து நம்ம திவ்யா மேலே வந்து பயங்கர கோவங்கள், கடுப்புகள், காண்டுகள் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம், அதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் திவ்யா வந்து ஏன் இதில் வந்து கொண்டு வந்தார் நம்மளுக்கு தெரியல. அவரோட ஸ்ட்ராட்டஜி, அவரோட பிளான் தான். இவங்க 2 பேரும் பாத்ரூமில் போட்டு முடிச்சு ஒன்று சரி பிளான் போட்டிருந்தாரு. ஓகே. அப்புறமா ஹவுஸ் கிளீனிங் வந்து எஃப்ஜே, பிரஜன், வியானா, சுபிக்ஷா இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சுபிக்ஷா வேலை செய்வாங்க. எஃப்ஜே வந்து ஹவுஸ் கிளீனிங்லாம் பண்ணியிருக்காரு, அவர் பண்ணுவார். ஸோ பிரஜன் வந்து அந்த கிச்சனில் அந்த இது துடைக்கிறது இதெல்லாம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ வியானாலாம் என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியல. வியானாலாம் வேலை செய்வாங்களான்னு தெரியலங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஏன் இந்த டீமில் போட்டாருன்னு தெரியல. வியானா வந்து எனக்கு எப்போவுமே குக்கிங் டைம் தான் வேணும். எனக்கு குக்கிங் நான் சூப்பராக பண்ணுவேன். வீட்டில் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அது நல்லா பண்ணால் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒருவேளை வியானா எப்படி பண்ண நம்மளுக்கு தெரியாது, அவங்க டேஸ்ட் பண்ணது பார்த்ததில்ல. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஹவுஸ் கிளீனிங். ஸோ புதுசாக ஒரு டீம் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்காரு. என்டர்டைன்மெண்ட் டீம் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நான் பிக் பாஸில் பார்க்காது தான். என்டர்டைன்மெண்ட்டுன்னு ஒரு டீம் வேறு வச்சுருக்காரு. அந்த டீமில் யாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அரோரா, கெமி மற்றும் ரம்யா, சபரி 4 பேருமே வந்து என்டர்டைன்மெண்ட் டீமு ஒர்க்கர் அசோசியேஷனாக. இது எது கிரியேட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ என்டர்டைன்மெண்ட்டை வந்து இதில் யார் பண்ணாங்கன்னு கேட்டால் கெமி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க, விக்ரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவார். இதுக்கப்புறம் வந்து ரம்யா, சபரி, ஆர்வரெல்லாம் வந்து இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னே தெரில. ஸோ சபரி கூட அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்லாம் கிடையாது. ஏன்னா கெமிக்கு வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி நல்லா இருக்குது, கெமி நல்லா பண்ணுறாங்க. விக்ரம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவர் வந்து என்டர்டைன்மெண்ட்லாம் இருந்ததால் விக்ரமும் ஓகே தான். பட் இந்த டீம் வந்து எதுக்கு அலோகேட் பண்ணாருன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ இதுக்கு பதிலாக வந்து வேறு யாருன்னா வெசல் வாஷிங் ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ வேறு டீமும் போட்டிருந்தா நல்லா வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் மக்களே. ஸோ ஏன்னா வந்து ஆட்கள் கம்மியாக இருக்காங்கல்ல. ஸோ 16 பேர் 17 பேரோட வெசல் வந்து 2 பேர் தான் வாஷ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஏன்னா ஒரு ஆள் போட்டிருக்கலாம். ஸோ ஒரு டீமுக்கு ஒரு ஆளை பிரித்து போட்டிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை அந்த மறக்காமல் பதிவு பண்ண முடியல. மருத்துவ சங்கம். நன்றி, வணக்கம்.